என்னோட இந்த ஆன்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னில நான் நெறைய பேர்த்த பார்த்து வந்துட்டு கம்பேர் பண்ணி, ஆ அவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாரி நான் இந்த ஒர்க்க பண்ணலையே, அவங்கள மாதிரி நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ட மேக் பண்ணி நான் பெட்டரா சேல் பண்ணலையே, அப்படிங்கிற மாரி நான் நெறைய பேர்த்து கூட என்ன கம்பேர் பண்ணிட்டு, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன டைம் எல்லாம் உண்டு. பட் நான் எப்ப வந்துட்டு இந்த ஸ்க்ரோலிங்க ஸ்டாப் பண்ணிட்டு, என்னோட ஜேர்னில நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, ஏன்னா ஒருத்தங்களோட ஒரு வீடியோவோ ஆர் சம்திங் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன் பீப்பிள பார்த்துட்டு, நம்ம கம்பேர் பண்ணி நம்மள வந்துட்டு டவுன் பண்ணி நெனச்சுக்கிட்டோம் அப்டின்னா, அவங்களுக்கும் இதே ஜேர்னி தான் வரும். அவங்க ஒரே ஒரு ஹைலைட்டிங் வீடியோஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ, அவங்களுக்கும் இதே மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறது கிடையாது. உடனே நம்ம என்ன நெனச்சுக்கிறோம் அப்படின்னா, ஐயோ! அவங்கள மாரி நம்ம இல்லையே அப்படிங்கிற மாதிரி நெனச்சுக்கிறோம். இந்த மாரி நான் நெறைய டைம் என்ன வந்து நெனச்சு நான் என்னவே காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது ரொம்ப தப்பு ஆக்சுவலா. நான் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது ஒரு பேஜ் அப்படின்னா, அத அன்ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வரக்கூடாது. ஸோ, அந்த மாதிரி பண்ற பட்சத்தில நம்மளுக்கு யாரு கூடயும் கம்பேரிஷனே இருக்காது. நம்ம கூட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் மந்த்லேருந்து இந்த மந்த்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், நம்ம லாஸ்ட் வீக் எப்படி ஒர்க் பண்ணோம், இப்போ எப்படி ஒர்க் பண்ணோன்ட்டு நம்ம கூடயே கம்பேர் பண்ணணுங்கிற செல்ஃப் டிசிப்ளின வந்துட்டு நான் வளர்த்துக்க ஆரம்பிச்சேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.